வணக்கம் நண்பர்களே. நாம திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த இப்ப நாம தொடங்க போற அதிகாரம் என்னன்னா, தெரிந்து செயல் வகை. தெரிந்து செயல் வகை அப்படின்னு அத நம்ம அத கொஞ்சம் மாத்தி பார்த்தோம்னா, அத என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும். செயல் வகை தெரிந்து அத சொல்லும் பொழுது, அத தெரிகிறத அத முதல்ல அவர் சொல்றார். தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் குடுக்கறதுக்காக, அத முதல்ல தெரிந்து செயல் வகை. எதை எடுத்தாலும், எந்த காரியத்த எடுத்தாலும், அத நாம தெரிஞ்சு அதுல இறங்கணும். அதுல என்ன நுட்பங்கள் இருக்கு, அத எப்படி எப்படி செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் ஒருவர் அத பற்றி முழுமையாக தெரிந்து ஒரு காரியத்துல ஈடுபடும். அதனாலதான் இந்த அதிகாரமே தெரிந்து செயல் வகை. இப்ப இந்த தெரிந்து செயல் வகைங்கிற இந்த அதிகாரத்துல இது 47வது அதிகாரம். இதுல முதல் குறள் 461. இதுல திருவள்ளுவர் முதல் குறள்ல என்ன சொல்றாருன்னா, அழிவதும் ஆவதும் அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒரு ஒரு அதுல நம்ம இறங்குறதுக்கு முன்னால அதுல நமக்கு அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அதாவது சூழ்ந்து செயல் அப்படின்னா எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ந்து சூழ எல்லாவற்றையும் நல்ல ஆராய்ந்து அதுல என்னன்னா அழிவதும் ஆவதும் ஆகி இதுல என்னென்ன அந்த அழிவதும் அப்படிங்கிறது அதுல வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சில ஒரு காரியங்கள்ல இறங்கும் பொழுது அதுல ஒரு அழிவு நஷ்டங்கள் ஏற்படும். ஆவதுங்கிறது அதுல எந்த காரியங்கள் அதனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் நாம ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னால இது என்ன யோசித்து பார்க்கணும். அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும். அது மட்டும் இல்லை. அது என்னன்னா நீங்க அதை செய்யும் பொழுது அந்த ஊதியம் இதனால நமக்கு என்ன ஒரு நன்மை, என்ன ஒரு லாபம், என்ன ஒரு வரவு, என்ன ஒரு சம்பாத்தியம், இதுல நமக்கு கிடைக்க போறது என்ன? இந்த காரியத்துமே அந்த ஒரு அந்த ஒரு பார்வை நம்ம கிட்ட இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல நாம கழுதைய இது செய்வோம், செய்து பார்ப்போம், கழுத போனா போயிட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம அப்படி ஒரு சில காரியங்கள்ல சில நேரங்களில் நம்முடைய இயல்புகள் ஒரு வீம்பு, ஒரு வீராப்பு
இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம செய்யும் பொழுது அந்த அதனுடைய முழுமையாக அதை நம்ம எதையும் யோசிக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த சரி, சரி. அது நமக்கு எதுவும் கிடைச்சாலும் கிடைக்குது. இல்ல இந்த போடுற பணமே நமக்கு எதுவும் கிடைக்காட்டாலும் பரவால்ல. அப்படின்ட்டு நாம செய்வோம். திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படி நம்ம செய்யக்கூடாது. நீ சரி போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு நீங்க தயார் நிலையில வார. அதனாலதான் அவர் அத என்ன சொல்றாரு, நீ அதுவும் அந்த அழிவு. சரி கழுதையில போறோம், நஷ்டம் அடைஞ்சிட்டாலும் பரவாயில்ல. இதுல ஒரு ஒரு அழிவு ஏற்பட்டுட்டாலும் பரவாயில்ல. ஒரு போருக்கு போறாங்க. ஒரு ஒரு நாட்டுல போருக்கு போறாங்க. அதுல ஒரு அழிவுகள் ஏற்படத்தான் செய்யும். அதுக்கப்புறம் அந்த ஒரு போர் நடக்குது அப்படின்னா, அதுல அதுக்கப்புறம் ஒரு ஆக்கம். அந்த அழிவை செய்யக்கூடிய நேரத்துல நாம என்ன ஒரு காரியத்துக்காக அதுல இறங்கினோமோ அதுல அதை சாதிக்கக்கூடிய ஆக்கம். அதான் அந்த அழிவதும் ஆக்கமும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செல். நீ இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது உனக்கு அதனால என்ன லாபம் வரும்? ரொம்ப முக்கியம். இந்த காரியத்திலுமே இப்ப நீங்க வந்துகிட்டு இதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப் காலம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒரு தொழிலை தொடங்குறது. அத இப்ப நடக்கிற ஒரு போட்டிகளை பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் நிறைய ஒவ்வொருத்தரும் தொழில் முனைவோர்களாக ஒவ்வொரு தொழில்களா ஆரம்பிக்கும். அப்போ நாம இந்த இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, எந்த காரியத்திலையும் முழுவதுமாக சரி நஷ்டம் ஆயிட்டாலும் பரவாயில்ல, அது ஆயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா அதுதான் அவர் சொல்றார். அழிவதும் அதுல அதுக்கப்புறம் ஆவதும் இது எல்லாம் நம்ம நினைச்சு இருக்கும் பொழுது வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து சார். நீங்க இதுல நமக்கு என்ன லாபம் நமக்கு அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். அதுக்கு முன்னால நாம யோசிக்கணும். அப்படிதான் அதை நம்ம செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு அப்போ நமக்கு அதுல ஒரு நன்மை இருக்கிறதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒன்று ரெண்டு போகுது, ஒன்று ரெண்டு வருது அப்படிலாம் நம்ம பார்த்தாலும் ஊதியமும் சூழ்நியும் செய்ய எல்லாத்தையும் எல்லாம் செய்யும் பொழுது நாம அந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போது அதற்கு ஒரு பலன் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல ஒரு சிந்தனையோட நல்ல ஆராய்ச்சியோட அப்படி முழுவதுமாக நம்ம இதை செய்யும் பொழுது அந்த காரியம் நமக்கு அது சித்தியா. இதுதான் இந்த முதலா வள்ளுவர் நமக்கு சொல்றது என்னன்னா, ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது இப்படி யோசிச்சு செய்யும். சரி, நாம அடுத்தால என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி.